லவ் சொல்லப் போன லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஒரே சொல்லுல காதல் கோட்டையையே தகர்த்த கமலஹாசன். கரு பழனியப்பன் இயக்குன பிரிவோம் சந்திப்போம் படம் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு நடிகையா அறிமுகமானவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அந்த படத்துல ஸ்னேகாவோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி மிஷ்கினோட யுத்தம் செய், சமுத்திரக்கனி இயக்குன நாடோடிகள், சுசீந்திரனோட நான் மகாநல்ல அப்படின்னு தொடர்ந்து முன்னணி இயக்குனர்களோட படங்கள்ல அம்மா வேடங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றாங்க. 2012வது வருஷம் ஆரோகணம் அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனரா தமிழ் திரையுலகத்துல காலடி எடுத்து வச்சாங்க. அதுக்கு பின்னாடி நெருங்கி வா முத்தமிடாதே, அம்மணி, ஹவுஸ் ஓனர், ஆர் யூ ஓகே பேபி மாதிரியான படங்களையும் அவங்க இயக்கியிருக்காங்க. இவங்க போன 2011வது வருஷம் ஜீ தமிழ்ல ஒலிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவ நடத்துனாங்க. குடும்ப பிரச்சனைகள தீர்த்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான இதுல நடுவரா இருந்து மத்தியஸ்தம் செஞ்சு வச்சாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அவங்க சினிமாவுல நடிச்சு பாப்புலர் ஆனத விட, இந்த நிகழ்ச்சிய நடத்தி பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனாங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க பேசின "என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா" அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டா இருந்துட்டு வருது. அந்த நிகழ்ச்சிய வெற்றிகரமா 1500 எபிசோடுகள் தொகுத்து வழங்குனாங்க. நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு 60 வயசு ஆகுது. இந்த வயசுலயும் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவுல பங்கெடுத்துக்கிட்டு தன்னோட சமையல் திறமைய வெளிப்படுத்திட்டு வராங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதுல சக போட்டியாளர்களுக்கு செம டஃப் குடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியப்போ கமல காதலிச்ச கதைய சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். கல்லூரி நாட்கள்ல இருந்தே கமலஹாசன காதலிச்சதாவும், ஒரு தடவ அவர நேர்ல சந்திக்க வாய்ப்பு கிடைச்சப்போ அவர்கிட்ட காதல சொல்லிடணும் அப்படிங்கிற ஐடியாவுல அவர சந்திக்க போயிருக்காங்க லக்ஷ்மி. ஆனா அவரு காதல சொல்றதுக்கு முன்னாடியே கமல் அவர தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டுட்டாராம். அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தையால அவர்கிட்ட காதல சொல்லாம தன்னோட காதல் கோட்டைய தகர்த்துக்கிட்டு அங்கிருந்து திரும்பி வந்துட்டாங்களாம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்.